வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, டாம் க்ரூஸ் நடிப்பில் தி அமெரிக்கன் ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிமான தி மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா, அதோட 29 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸுக்கு 33 வயசு. இப்போ கிட்டத்தட்ட 63 வயசு வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த லெகேசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாம் க்ரூஸ் வந்து அதுக்கு ஃபிசிக்கு அது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி நான் மொத்தம் சொன்னேன்னா, என்டிடின்ற ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்தை அழிக்க எல்லா பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கு. ஸோ இது நீ தான்ப்பா எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு டாம் க்ரூஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ஒப்படைக்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அவர் எடுத்த அந்த வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம் க்ரூஸு அந்த விங் ரேம்ஸு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் த 8 பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான ஒரு சீன் இருக்குது. என்னென்னா, இது வரலும் டாம் க்ரூஸு விங் ரேம்ஸு அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, யாரெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்தந்த பாகத்தில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தா ஒரு வீடியோவாக போட்டு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விங் ரேம்ஸ் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் டாம் க்ரூஸ் அவர் தாங்க இந்த படத்துலேயே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா 63 வயசில் அவர் ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்பா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட்டும் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணி அந்த அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கிளச் மூமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர பெர்ஃபார்மன்ஸில் வந்து விங் ரேம்ஸு அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிமோனி பெக் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹேலி அட்வெல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹென்ரி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏஞ்சலினா பெசட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி இருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் டீம் ஆகட்டும், சவுண்டு டீம் ஆகட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரைட்டிங் எரிக் ஜெண்டர்சன் அவர் பேர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் சூப்பராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 hours and 50 minutes கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரன் டைம் இருக்குது. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரீஸ்லேயே ஹையஸ்ட் ரன் டைம் இருக்கிற படமாகவும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து என்ன பண்ணப்பில்ல, யார்கிட்ட வந்து என்னென்ன உதவி கேட்குறப்பில்ல, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறப்பில்ல அப்படின்றது வந்துட்டுனா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து போயிடும். செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்தில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா காரை சேஸ் பண்ணுறது, ஃப்ளைட் சேஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் லாஸ்ட் எண்டு பார்ட்டுன்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, டாம் க்ரூஸ் வச்சு ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் தொடர அந்த பரபரப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 30 minutes ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 50 minutes வரலும் நம்ம டாம் க்ரூஸ் பேசுறது, அதுக்கப்புறம் யார்கிட்ட என்ன உதவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். செகண்ட் ஹாஃபில் தான் இந்த ஃபேன்ஸுக்கு, அதாவது மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸுக்கான ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ஜிஏஜிக்கான சீன்ஸே செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஓவராலாக அந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த நாஸ்டாலஜிக்கான அந்த ஃபீல்ஸாக இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், குறிப்பாக அந்த சேஸ் பண்ணுற சீன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சூப்பராக இருக்குது எல்லா கேமரா ஒர்க்குமே. குறிப்பாக அந்த ஃப்ளைட்டில் நடக்கிற ஒரு லாஸ்ட் மூமெண்ட் ஃபைட் வரும் பாருங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாப்புல டாம் க்ரூஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் ஆகட்டும், சின்ன சின்ன அந்த டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் டாம் க்ரூஸோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த கேரக்டர்ஸ் அதை எப்படி அதை தடுத்து நிறுத்துறான்ற ஒரு கன்வே பண்ண விதமாகட்டும், ஒரு நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட் பழையசெல்லாம் போட்டு காமிச்சு ஒரு நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற
அவங்களுக்கு கொடுத்த ரோலை எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுதான்ப்பா வேலை இதுதான்ப்பா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த வாங்குற வித்து ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா, அதை கட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸு அதுக்கப்புறம் இல்லாமல் மற்ற அதுக்கப்புறம் விங் ரேம்ஸுக்காக பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் ஏலி ஆட்வெல், அதுக்கப்புறம் ஹென்ரி, அதுக்கப்புறம் ஏஞ்சலினா பெசட் இவங்க எல்லாருக்காகவும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ இந்த படம் வந்து தனியாக பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் பார்ட்டாக பார்த்தா வந்து புரியுமா அப்படின்னு கேட்டு டவுட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 2023 வந்த டெட் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க. இல்லைனா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசிகிட்டே இருக்காங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே இப்போ நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, எம்ஐ கன்னிகள் மிஷன் இம்பாசிபிள் கன்னிஸ் ஆகட்டும், மற்றவங்க ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது நார்மல் தான். மற்றபடி மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது நாஸ்டாலஜிக்கான ஃபீலையும் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டையும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற கடைசி சீரீஸ்ன்றது கடைசி படம்ன்றதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக டாம் க்ரூஸே கண்களை வச்சு ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓவரால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பக்காவான ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து வேண்டிய என்ஜாய் பண்ண வேண்டிய படம். குறிப்பாக மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவரால் இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.5 ஸ்டார் கண்ண முடி தருவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான படம். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாம் க்ரூஸோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.